வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம 12 இன்ச்சு சப்வூஃபர் பாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருக்கிறோம். டிஃப்ரெண்டான பாக்ஸ். இது வரைக்கும் யாரும் ரெடி பண்ணியிருக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமாக ரெடி பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனித்தனி பாக்ஸ் நம்ம நிறையா ரெடி பண்ணியிருக்கிறோம். எப்படி செய்கிறங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸில் 12 இன்ச்சை நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி 4th ஆர்டர் பாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் 12 ஏர்ஹோல் மட்டும்தான் தெரியும். உள்ளுக்குள்ளே 4 சப்வூஃபரை நம்ம வச்சு டைட் பண்ணி நம்ம சப்வூஃபர் பாக்ஸாக இதை யூஸ் பண்ணலாம். இதை நம்ம எப்படி ரெடி பண்ணியிருக்கிறோம், எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இந்த பாக்ஸு பார்த்தீங்கன்னா சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்கிறவங்க ஒருத்தர் கஸ்டமர் நம்மளுக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இதுக்கான பிளைவுட் சீட்டை நம்ம வாங்கிடலாம் வாங்க. பிளைவுட் சீட் நம்ம வாங்குறது எப்பயுமே பெரம்பலூரில் கிருஷ்ணா பிளைவுட்டில் தான் நம்ம வாங்குகிறோம். இங்கே தான் நம்ம பிளைவுட் வாங்கி எல்லா பாக்ஸஸுமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். மெயினாக வாட்டர் ப்ரூஃப் எம்டிஎஃபாக இருந்தாலும் சரி, பிளைவுட் பாக்ஸாக இருந்தாலும் நம்ம இங்கே தான் வாங்குகிறோம். நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய பாக்ஸ் பிளைவுட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு புல்லட் அப்படிங்கிற ஒரு பிராண்டும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எம்பிஆர், இது ரெண்டு தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஜேடபிள்யூசி கோல்டு, இது வாட்டர் ப்ரூஃபில் ஸ்டார்டிங். இதே வாட்டர் ப்ரூஃபில் ஹை எண்டு நிறையா இருக்குது. இது போதுமானு சொல்லிட்டாங்க. இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 3 சீட்டு, ஒரு சீட்டுங்கிறது 8க்கு 4, இதில் 3 சீட்டை எடுத்து நம்ம இந்த பாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். வாங்க நம்ம 3 சீட்டை எடுத்துக்கிட்டு ஆட்டோவில் ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம். நம்ம பாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பீசஸ் பூராமே நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாங்க. தேவையான பீசஸ் பூரா நம்ம கட் பண்ணியாச்சு. தனித்தனியாக 12 இன்ச்சு 4th ஆர்டர் பாக்ஸ் எப்படின்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணி போட்டிருக்கிறோம். அதே சேம் தான். இப்போ பார்த்தாலே தெரியும் 4 சப்வூஃபரை டைட் பண்ணுற மாதிரி அதுக்கான ஏர்ஹோல் 4 சீட்டு தனித்தனியாக நம்ம மார்க் பண்ணி வச்சிருக்கிறோம். ஃப்ரண்ட் சீட்டுங்கிறது ஒரே சீட்டாக வரும். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு பீஸு, அடுத்துக்கப்புறம் ஒரு சென்டர் பீஸு, அப்புறம் 2 சீட்டு வரும். இந்த பாக்ஸுக்கான சைடும் இந்த பாக்ஸுக்கான சைடு இதே மெத்தடில் தான் நம்ம பாக்ஸை நம்ம செய்ய போகிறோம். லெஃப்ட்டு ரைட்டுங்கிறது சென்டரில் 2 வரும். இந்த லாஸ்ட்டு கார்னர் லெஃப்ட் ரைட்டில் ஒவ்வொரு சீட்டு வரும். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 4 பாக்ஸ் மாதிரி தெரியும். உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளை வச்சு காமிச்சிருக்கிறேன். இதே சேமில் தான், இந்த மெத்தடில் தான் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம 4 சென்டர் சீட்டில் இருக்கக்கூடிய 12 ஏர்ஹோல்ஸும் சப்வூஃபர் டைட் பண்ணக்கூடிய 4 அதையும் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கான ட்ரில் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் வாங்க. கட் பண்ணுறது எப்பயுமே நம்ம ஜிக்ஜாக் மிஷினில் தான் கட் பண்ணுறோம். இந்த குட்டி பிளேடை சொருகி இப்படி தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ரெகுலராக நம்ம இப்படி தான் கட் பண்ணி எல்லா பாக்ஸஸும் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். வாங்க கட் பண்ணிக்கலாம். ஏர்ஹோல் கட் பண்ணிட்டோம். அடுத்து சப்வூஃபர் அந்த பார்ட்டிஷனையும் கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சீட்டை கட் பண்ணிட்டோம். இப்போ சென்டரில் சப்வூஃபர் டைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு நம்மளுக்கு கரெக்டாக இருக்கணும். எல்லா சப்வூஃபருக்குமே உங்களுக்கு கிட்டத்தட்ட மேட்ச் ஆகும் 11 இன்ச்சு ஏர்ஹோல். இதேமாரி 4 சீட்டையும் நம்ம இதே சேமில் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம சென்டரில் வைக்கக்கூடிய 4 சப்வூஃபருக்கான அந்த ஏர்ஹோலும் சென்டரில் சப்வூஃபருக்கான அந்த சீட்டை நம்ம கட் பண்ணியாச்சு. இது மட்டும்தான் தனித்தனி, மற்ற எல்லாமே ஒரே சீட்டாக வரும். நம்ம ஃபஸ்ட்டில் வச்ச மாதிரி அதே சேமில் இந்த 4 சீட்டையும் வச்சுட்டு அந்த ஏர்ஹோலுக்கு சேமாக மற்ற நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ ஒரே சீட்டாக தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதில் 12 ஏர்ஹோல். இப்போ இதில் நம்ம இருக்கக்கூடிய தனித்தனி சீட்டையும் வச்சுட்டு அந்த 12 ஏர்ஹோலையும் மார்க் பண்ணி அதையும் இதே சேமில் நம்ம ஜிக்ஜாக் மிஷின் வச்சு கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபைனலாக கடைசி ஓட்டை இதையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த ஹோலையும்
ஃப்ரண்ட்டுக்கான ஏர் ஹோலை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து பாக்ஸ் நம்ம செய்ய போகிறோம். இந்த ஃப்ரண்ட் ஏர் ஹோல் சீட்டையும் பாக்ஸோட பாட்டம் சீட்டு இது ரெண்டையுமே ஃபெவிகால் தடவி எல் ஷேப்பில் வச்சு நம்ம ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கணும். வாங்க ஃபெவிகால் தடவிட்டு நம்ம இந்த ஃப்ரண்ட் ஏர் ஹோல் சீட்டை அடியில் வச்சுட்டு பாட்டமுங்கிற அந்த சீட்டை மேலே வச்சு நம்ம டைட் பண்ணிக்கலாம். நம்ம செய்கிற எந்த பாக்ஸாக இருந்தாலும் 2 mmல ட்ரில் பிட்டு வச்சு அதை ட்ரில் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரூவோட ஹெட் பகுதி உள்ளார போகிற மாதிரி நம்ம கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் அகட்டி விட்டு 2 இன்ச்சு ஸ்க்ரூவை டைட் பண்ணி தான் நம்ம எடுக்கிறோம். 4 இன்ச்சுக்கு ஒரு ஸ்க்ரூ. அந்த மெத்தடில் இந்த மாதிரி எல் ஷேப்பை ஃபஸ்ட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். எல் ஷேப்பில் நம்ம பாக்ஸை ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணிவிட்டு நம்ம இதை பாக்ஸை நார்மலாக வச்சுட்டிங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அந்த 12 ஏர்ஹோல் பகுதியும் பாக்ஸோட அடிபாட்டம் அந்த ஷேப்பில் உங்களுக்கு வரும். வச்ச பிறகு ரைட் சைடு நம்ம ஒரு கார்னர் இருக்கும், அதை வச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பாட்டம் எல் ஷேப்பில் ஸ்க்ரூ டைட் பண்ணணும், அதையும் நம்ம டைட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூ டைட் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா கூட அந்த ஃபெவிகாலை பூரா நம்ம அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா ஏர் லீக்கேஜுங்கிறது இருக்காது. உங்களுக்கு ரைட் சைடு கார்னர் டைட் பண்ணிட்டு எல் ஷேப்பில் டைட் பண்ண பிறகு உங்களுக்கு பாக்ஸ் இந்த ஷேப்பில் இருக்கும். இதுக்கு பிறகு ரைட் சைடு ஒரு சீட் இருக்குது. அடுத்து நம்ம ஏர்ஹோல் அந்த சப்வூஃபர் டைட் பண்ணுற அந்த சென்டர் சீட்டும் இதுக்கான லெஃப்ட் சைடு சீட்டு அதையும் நம்ம ஃபெவிகால் தடவி அது ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னரில் வைக்கக்கூடிய ஒரு பார்ட்டிஷன் ரெடி ஆயிரும். சப்வூஃபர் அந்த ஃபிட் பண்ணக்கூடிய சீட்டும் அதுக்கான லெஃப்ட் ரைட்டு சீட்டு நம்ம டைட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு பார்ட்டிஷன். இப்போ ஆல்ரெடி ரைட் சைடில் இருந்துச்சு, லெஃப்ட் சைடுக்கு ஒரு சீட்டு வச்சு பார்ட்டிஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு அதேமாதிரி ஹெச் ஷேப்பில் ரெடி பண்ணி இதோட அட்டாச் பண்ணிக்கிறோம். இதுக்குமே ஃபெவிகால் தடவி எல் ஷேப்பில் ஸ்க்ரூ டைட் பண்ணிக்கிறோம். நம்ம எல்லா பகுதியிலையுமே ஃபெவிகால் நிறையா அப்ளை பண்ணி ஒன்றுமே 2 இன்ச்சு ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணுவோம். 2 இன்ச்சு பத்தாத இடத்துல 1.5 இன்ச்சு ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுவோம். இதையும் அதே மாதிரி டைட் பண்ணிக்கலாம் வாங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டிஷன் அதாவது 2 சப்வூஃபர் டைட் பண்ணுறதுக்கான இன்னரை வச்சு நம்ம டைட் பண்ணி முடிச்சிட்டோம். இதே சேமில் அடுத்து இருக்கக்கூடிய இன்னும் 2 பாக்ஸு ஹெச் ஷேப்பில் ரெடி பண்ணி இதோட அட்டாச் பண்ணி ரெடி பண்ணுறோம். மொத்தம் 4 சப்வூஃபர் டைட் பண்ணக்கூடிய இன்னர் பீசஸ் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா 4 தனித்தனி சப்வூஃபர் மாதிரி தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பாக்ஸாக தெரியும். அதுதான் 4 4th ஆர்டர் சேர்ந்த ஒரே பாக்ஸு. இப்போ இன்னரில் பார்த்தீங்கன்னா 4 சப்வூஃபர் டைட் பண்ணுற மாதிரி நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். 4 தனித்தனியாக வச்சு எல்லாத்துக்கும் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஸ்க்ரூ டைட் பண்ணியாச்சு. அடுத்து இதுக்கு இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கிட்டா 4th ஆர்டர் அப்படின்னாலே ஏர் தான். இந்த ஏர் பைப்பு மட்டும்தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ 3 பைப்பு மட்டும் தெரியும். அந்த பைப்பை நம்ம இப்போ அடுத்து நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய பைப்பை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 4th ஆர்டர் பாக்ஸுனாலே 3 இன்ச்சு பிவிசி பைப்பு தான் யூஸ் பண்ணுவோம். 3 இன்ச்சு டயா இருக்கும். அதுவுமே பிராண்டட் அவான் பிளாஸ்ட் பிராண்டட் தான் நம்ம வாங்குகிறோம். அவான் பிளாஸ்டில் வாங்கி தான் இதுக்கான மெஷர்மெண்ட்டில் கட் பண்ணி நம்ம இந்த ஏர்ஹோல் பைப்பையுமே ஃபிட் பண்ணுறோம். இந்த ஏர்ஹோல் பைப்பு பார்த்தீங்கன்னா சென்டரில் சப்வூஃபர் பாக்ஸு சப்வூஃபரை டைட் பண்ணக்கூடியதும் ஃப்ரண்ட்டுக்கு இருக்கும், நடுவில் இருக்கக்கூடியது 13 இன்ச்சு இருக்கும். நம்ம அது கொஞ்சம் லூஸாக இருக்கும் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 13.4 இன்ச்சு வச்சு கரெக்டாக அதுக்கு கட் பண்ணி இந்த 12 ஏர்ஹோலுக்கும் தனித்தனி பைப்பாக சொருகிட்டு கொஞ்சம் லூஸாக இருக்கிறதுக்கு எல்லாமே நம்ம எம்சியில் யூஸ் பண்ணி அதை டைட் பண்ணிடுவோம்.
டைட் பண்ணி எந்த வகையிலுமே ஏர் லீக்கேஜ் இல்லாத அளவுக்கு நம்ம அதை ஃபைனல் பண்ணிடுவோம். வாங்க 12 பீசஸையும் கட் பண்ணி அதை தனித்தனியாக அதுக்கான ஏர் ஹோலில் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ண பிறகு நம்ம இதுக்கு பட்டி பவுடர் நிறையா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மெத்தேடு ஈஸியான வழி, ரொம்ப சீக்கிரமாக முடியுது. என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை டைட் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணுறதுக்கு எம்சீல் தான் வாங்கியிருக்கிறேன். எம்சீல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கருப்பு கலர் இருக்குது, ஒயிட் இருக்குது. நம்ம இதுக்கு ஒயிட் தான் வாங்கியிருக்கிறோம். ஒயிட்டில் எம்சீல் வாங்கியிருக்கிறோம். எம்சீலுக்குள்ளார 2 பேஸ்ட் இருக்கும். அது ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி மாதிரி திரித்து பைப்பை சுற்றி வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுட்டிங்கன்னா இல்லை காஞ்ச பிறகு கிரிப்பாக பிடிச்சிக்கும். உங்களுக்கு பைப்பும் அசையாது, ஏர் எங்கேயுமே லீக்கேஜும் இருக்காது. இதோட பாக்ஸோட உள்பகுதி, பைப்போட 2 சைடு, பாக்ஸோட ஃப்ரண்டில் எல்லா இடத்துக்குமே அப்ளை பண்ணி கூட 2 ஹவர்ஸ் நம்ம கிட்டத்தட்ட 4-5 மணி நேரத்துக்கு மேலே காய விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற பைப்பை பூரா கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு ஃபைனல் பண்ணியாச்சு. ஏர் ஹோல் ஃபுல்லாக நம்ம ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. பார்க்கவே உங்களுக்கு தெளிவாக இருக்கும், எங்கேயுமே கேப் இருக்காது. இப்போ பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உள்ளார 4 சப்வூஃபர் டைட் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மேலே டாப் சீட்டு ஃபுல்லாக ஒரே சீட்டாக இருக்கும். அந்த சீட்டை வச்சு நம்ம டைட் பண்ணணும். பொதுவாக பாக்ஸ் செய்கிறப்ப கொஞ்சம் பெரிய பீசஸ்லாம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மைல்டாக பெண்டு இருக்கும். ஒன்றுக்கு ஒன்றரை சின்ன சீட்டில் அது பார்த்தா தெரியாது. கொஞ்சம் பெரிய சீட்டாக இருக்கிறப்ப பெண்டாக இருக்கும். அதனால் எப்பயுமே ஃபெவிகால் அப்ளை பண்ணுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அப்ளை பண்ணி ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணுறப்ப அந்த பெண்டு உங்களுக்கு நேராகி இறுக்கமாக பிடிச்சிக்கும், எடுத்துக்கிட்டும் வராது. அதனால் இப்போ நமக்கு ஃபெவிகால் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஆரம்பத்தில் எப்படி உங்களுக்கு சின்ன ஹோல் பண்ணி ஹெட்டுக்கு அகலப்படுத்தி ஸ்க்ரூ டைட் பண்ணமோ அதே மெத்தட்லேயே இதுக்கு மேலே உள்ள இந்த சீட்டையும் நம்ம ஸ்க்ரூ வச்சு டைட் பண்ணியாச்சு. அதாவது உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஹெச் ஷேப்பில் இருந்துச்சு இல்லை, அதே மெத்தேடு மேலேயுமே சீட்டை வச்சு ஸ்க்ரூ டைட் பண்ணிட்டோம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். சென்டரில் வரக்கூடிய 2 சீட்டுக்குமே 2 ஸ்க்ரூ போட்டிருப்போம், தனித்தனியாக தெரியும். பார்த்தீங்கன்னா ஹெச் ஷேப்பில் ஸ்க்ரூவாக தெரியும் பாருங்கள். ஃபுல்லாகவே 2 இன்ச்சு ஸ்க்ரூ தான். அந்த 2 இன்ச்சு ஸ்க்ரூவோட லென்த்து வந்து ஏர் ஹோல் எங்கேயா மோதுன்ற இடத்துல 1.5 இன்ச்சு ஸ்க்ரூ யூஸ் பண்ணிக்குவோம். இப்படி நம்ம ஸ்க்ரூ போட்டு இந்தமாரி யூஸ் பண்ணுறப்ப லைஃப் வரும். எவ்வளோ நம்ம பேஸ் ஏற்றினாலும் இந்த ஏரோட ப்ரெஷரில் உங்களுக்கு எங்கேயுமே கேப் விழுவாது, பிடுங்கிக்கிட்டு வராது. இதுதான் மெத்தேடு. இந்தமாரி இப்போ ரெடி பண்ணியாச்சு. நம்ம ரெடி பண்ண பாக்ஸோட மெஷர்மெண்ட்டுங்கிறத பார்த்துடலாம் வாங்க. பொதுவாக நம்ம 12 இன்ச்சு தனி பாக்ஸோட மெஷர்மெண்ட்டு நிறையா வீடியோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதே சேம் தான், 2 அடி நீளம். பாக்ஸோட நீளம் டெப்த்துங்கிறது 2 அடி. 4 பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணுறதுனால இந்த லென்த்து மட்டும் அதிகமாக இருக்கும். நீளம் அது வந்து உங்களுக்கு 63 இன்ச்சு, 5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஒரு 2 இன்ச்சு வரும். 5.25 இன்ச்சு கிட்டத்தட்ட வந்துடும். 4 பாக்ஸ் ஒரே இதாக செய்கிறதுனால 5.25 அடி நீளமும் 2 இன்ச்சு 2 அடி டெப்த்து. ஹைட்டுங்கிறது ரெகுலராக நம்ம செய்யக்கூடியது 20.5 இன்ச்சு ஹைட் இருக்கும். இதான் நம்ம இந்த 4 12 இன்ச்சு சப்வூஃபர் யூஸ் பண்ணக்கூடிய 4th ஆர்டர் பாக்ஸோட மெஷர்மெண்ட்டு. இப்போ பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கஸ்டமர் பார்த்தீங்கன்னா அடி பாட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதாவது பாக்ஸோட உள் சைட்லையுமே பாருங்கள், நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஃபெவிகாலை பூரா அதிலேயே அப்ளை பண்ணியாச்சு. சிலிக்கானுங்கிறத நம்ம யூஸ் பண்ணவே தேவையில்லை. எல்லாமே ஸ்க்ரூ போட்டு பண்ணுறதுனால உங்களுக்கு ஏர் லீக்கேஜ் ஆகாது. லைஃப் லாங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபைனலாக பாக்ஸோட அடி பாட்டத்துக்குமே எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு வெயிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம ஓப்பன் பிளேஸில் தான் இந்த பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு சீட்டு இருக்கிறது நல்லது. பாக்ஸு தூக்க பிடிக்க உங்களுக்கு அப்போ தான் கிரிப்பாக இருக்கும், லைஃப் வரும். அதனால் எக்ஸ்ட்ரா சீட்டுக்கு நம்ம ஃபுல்லாக ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா சீட்டையும் வச்சு அதையும் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் உங்களுக்கு ரெடி பண்ணியாச்சு. பேக் சைடு டோருக்குமே பார்த்தீங்கன்னா உள்ளார பார்ட்டிஷன் நம்ம 2 இன்ச்சு அகலத்தில் அதே சேம் பிளைவுட்லேயே கட் பண்ணி அதே நம்ம டைட் பண்ணுற அளவுக்கு ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டோம். இப்போ உங்களுக்கு 12 இன்ச்சு 4 சப்வூஃபர் யூஸ் பண்ணுறதுனால ஒரே 4th ஆர்டர் பாக்ஸ் கிட்டத்தட்ட ரெடியாக இருக்குது. ஃபைனலாக நம்ம பின்னாடி இதுக்கான டோர் வச்சு மூட வேண்டிதான். கஸ்டமர் சைடு வந்து பாக்ஸ் மட்டும்தான் கேட்டிருந்தாங்க. சப்வூஃபர் அப்புறமே வாங்கிக்கிறேன், இதுவுமே பெயிண்ட் பண்ணிக்கிறேன் பட்டி பார்த்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம ரெகுலராக பண்ணுற மாதிரி ஏர் ஹோலுக்கெல்லாம் ஃபேன் கிரில் வச்சு டைட் பண்ணிவிட்டு ஒன் சைடு டேப் அப்புறம் பேக் டோருக்கு நம்ம ரெடி பண்ணிட்டோம். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி டோர் மூடுனா ஆரம்பத்தில் அதே ஒரு பாக்ஸ் மூடி காமிச்சிருக்கோம் பாருங்கள். மிச்சம் 3மே உள்ளார என்ன பண்ணியிருக்கோங்கிறத உங்களுக்கு காமிக்கிறோம். ஃபுல்லாகவே இதேமாரி 4 டோரையுமே மூடி இது டைட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ பூராமே எக்ஸ்ட்ரா நம்ம பேக் பண்ணி உள்ளார வச்சுட்டு கஸ்டமர் கேட்ட மாதிரி 4 12 இன்ச்சு யூஸ் பண்ணக்கூடிய ஒரே 4th ஆர்டர் பாக்ஸ் நம்ம ரெடி பண்ணி கஸ்டமர் சைடு அனுப்பியாச்சுது. நம்ம சைடு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமைட் பாக்ஸ் தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். கஸ்டமர் சைடு என்ன கேட்குறாங்களோ, அவங்க என்ன மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்களோ, இல்லை அவங்களோட ஹால் சைஸ் என்ன, எந்த மாதிரி ஆம்பு வச்சிருக்கிறாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பாக்ஸஸ் தான் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம்.
வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.